அவரோட வயசு கிட்டத்தட்ட 55, 58 அந்த மாரி இருக்கும். என்கிட்ட ஒரு 40 லேக் இருக்கு சார். இதுல நீங்க மாசம் மாசம் எனக்கு 40,000 வர்ற மாரி பண்ணி குடுங்க. என்னுடைய மாச தேவை கிட்டத்தட்ட ரூ. 1,00,000. ஆனா எனக்கு 5 வீடு இருக்கு. 5 வீட்டோட பெருமானம் கிட்டத்தட்ட 5,50 கோடி அப்படிங்கிறாரு. ஏங்க அந்த 5,50 கோடியிலேருந்து எவ்வளோங்க வாடகை வருதுன்னா 60,000 வருது. மிச்சம் இருக்கிற நீங்க 30,000 இதுலேருந்து குடுங்க. நாங்க டைட்டா பெங்களூர்ல என்னோட லைஃப் வந்து நான் லீட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, குழந்தைங்க இருக்காங்களா? அவங்க இந்த வீட யூஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னா இல்ல. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. அவங்க வந்து யுஎஸ்ல இருக்காங்க. சரிங்க, அந்த 4 வீட்ல அட்லீஸ்ட் ஒரு வீட்டையாவது வித்து சந்தோஷமா இருங்களேன். இப்ப கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிடுச்சே உங்களுக்கு அப்படின்னா, ம்ஹ்ம். எமோஷனலி ட்ரிவன். அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா பாழாயிட்டே தான் போகும். அந்த யுஎஸ்ல அப்கிரேட் பண்ணிட்டு போற அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க திரும்ப இங்க வரவே வரமாட்டாங்க. ஸோ யாருக்குங்க அது அது புண்ணியம்? நெறைய விஷயங்கள் இந்த மாரி நம்ம ரொம்ப தவறான இடங்கள்ல யோசிக்கிறோம். வீடு அப்படிங்கிறதுக்கு நான் எப்பயுமே அகைன்ஸ்ட் கிடையாது. வயசான காலத்தில நம்ம கண்டிப்பா ஒரு வீடு தேவை. ஆனா ரொம்ப ஏர்லியரா அத யோசிக்காதீங்க. எப்பயுமே கையில லிக்விடா வச்சுக்கோங்க. இட் கேன் பி மியூச்சுவல் ஃபண்ட், இட் கேன் பி பிபிஎஃப், இட் கேன் பி போஸ்ட் ஆஃபிஸ். நான் இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டியில மட்டும் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கூட நான் சொல்லல.